தேடாடு கோட்டை தான் பலிபடுத்துறோம். நான் கட்டுற கோபுரமும் பலிபடுத்துறேன். எப்படி இருக்க? பியூட்டிஃபுல். நீ படிச்சிருந்தா உனக்கு தெரியும். நீ படிச்சிருக்கியா? நான் 50-13 கிளாஸ். என்ன கிளாஸ்? 50-13 கிளாஸ். அப்படி கிளாஸ் இருக்குதாடா? உனக்கு படிச்சிருந்தா தான் தெரியும். இங்கிலீஷ் புல்ஸ் படிச்சிருந்தா அதோட ஏய் இங்கிலீஷ் கிளாஸ். அண்ணாடே ஏய் இப்போ எதுக்கு நடிச்ச? நீ என்ன வந்து ஒட்டறானே அதனால அந்த ஒரு ஒட்டி காட்டணும். ஓட்டி விட்ட. ஆமா வாய் தவறி கோயில பூத்தாடி பிடிச்ச ஊம்பு. ஏண்டா சோப்பா என்ன பேசுறன்னு தெரியாம மாரியாயி கோயில் இருக்கிற கரிதிக்கு போயிருக்கியா? நீ என்ன திட்டு வந்த? நான் பீத்துனேன். ஏய் நீ தினத நான் தினேன். சரி அண்ணா டேய் ஏய் வாய் எதுக்குடா வந்து அடிச்சன்னு கேட்டேன். ஒட்றா நீ. ஆமா அது ஒட்டி விட்டுங்கற. ஆமா பைத்தியக்காரா. விடி விடிங்க ஆட்டாடுறோம். நாம ஜலனா பண்ற போய் நின்னுக்கிட்டு காலையில 7 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நான் பாட்டு இப்படி நின்னோ. இங்க கூத்து பாங்க என்ன நினைப்பாங்க? என்ன பையன் விடி விடி கட்டிக்காரன் ஆமா. இவன் பாட்டு தனியா நின்னு பேசுறான். அவனை பைத்தியம் சொல்லுவானு சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல பின்னாடி வந்து முன்னாடி நின்னு நான் பாட்டுக்கு பேசுறான். என்னைய பைத்தியம்பாங்க. அதனால கூட பேசுறதுக்கு ஒடியாடா அப்படி தெளிவா சொல்ற. ஒடியாடான்னு கூப்பிட்டுருக்கணும். நீ சாம ஒட்றான்னா எங்க தெரியுமா? உதைக்கதன அர்த்தம். போய் இவன் மாரியாகி வேண்டதுல வச்சிருக்கான். அதனால அடி வாங்க வர சொல்றான். அத ஆளு சாடிட்டு வந்து உதைக்கிறதுக்கு. அடே அப்பா. சரி இருந்தாலும் இருக்கட்டும். சீராக நிரந்திருக்க. சிங்கார பொன் மேடையில சிறப்புடன் வந்திருக்க. என்ன லைட் அரேஞ்ச் பண்ண? என்ன மேல உன கச்சாரி? என்ன ஜனக்கூட்டம்? ஜனக்கூட்டம். என்ன ஜனக்கூட்டம்? ஆமா. என்ன லைட் அரேஞ்ச்மென்ட்? என்ன மேல உன கச்சேரி? ஏய் இது வந்து வேலமுனியப்பன் கோயில் ஊர்ல இது வந்து கொண்டு மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு உங்க ஆயா உன்னை எண்ணெயில பெத்தா எங்க ஆயா உனக்கு தண்ணியில பெத்தா ஆறா வந்த காமெண்ட்ஸ் கொடுத்துறேன். போடு நல்லா வலுவா போடு. இந்த ஊர் பேர் என்ன? எத்தனை அடி அடிச்சான்? வேதமுனி. ஊர் பேர் என்னடா? ஏய் இரு கேட்டு வந்தா. ஊர் பேர் என்ன? கேட்டு வரடா. இந்த வார்த்தையை சோத்துல கை வச்சுக்கு முன்னாடி என்ன ஒரு ஆட்டம்? எந்த சாமிக்கு ஆட்டம்? ஊர் தலைவர் வைக்கிறாங்களா? வேண்டுதலுக்கு வைக்கிறாங்களா? அப்படின்னு ஊர் பேர் கேட்கணும். என்னடா ஒரு ஆட்டம் நிக்குது. நாங்க ஆட்டக்காரங்களே என்ன ஊருக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியணும். தெரியல. இங்கெல்லாம் விட்டுட்டு நீங்க வா. இந்த ஊர் பேர் சொல்றான். இந்த ஊர் பேரா சொல்ற ஊர் பேர் என்னடா? சொல்றா சொல்றாங்க. என்னை அடிக்கணும்னு கேட்டியா? கேட்டா ஊர் பேர் என்ன? கேட்டு வாங்கடா. ஊர் பேர் என்ன? ஏய் இந்த ஊரு பேரு வேதகாளி முனியப்பன் கோயில் காடு. சரி காட்டுல ஆமா என்ன பண்றாங்க? அதாவது பொண்டு மாரியம்மன் கோயில். சரி அந்த திருநாளை முன்னிட்டு இன்னைக்கு நமக்கு ஓரிரவு தெருக்கூத்து கிராமிய கலை தெருக்கூத்து நடக்கிறதுக்காக சாப்பாடு வச்சிருக்காங்க. அதனால வந்திருக்கோம். ஏண்டா அவங்க ஊரு அவங்க கோயில அவங்க திருவிழா அவங்க நடத்துறாங்க. நீங்க 18 பேர் எதுக்கு ஓம்பரத்துல வந்திருக்கீங்க? நாங்க வந்து முத்துமால முருகன் கோயில் பக்கத்துல இருந்து 18 பேரும் இங்க இருக்கிற என்ன லைட் அரேஞ்ச் பண்ணி கேட்டேன். மாரியம்மன் திருவிழா கொண்டாடுற நீங்களா கூட்டாட வந்திருக்கீங்க? ஆமா. அட பாயுளா. ஏண்டா நீங்க எல்லாம் எந்த காலத்துல வர்றீங்க? ஏய் இந்த காலத்துல தான் இருக்கோம். டூய் எந்த காலத்துல இருக்கிறீங்க? 2026 கலியுகம் கம்ப்யூட்டர் காலம். 26 பிறந்து போச்சு. எவன்டா இன்னும் கூத்துன்னு கூத்த பாக்குறான்? ஏண்டா டேய் சென்னையில ஒரு நாளைக்கு 10 படம் ரிலீஸ் பண்றான். சென்னையில ஒரு நாளைக்கு 10 படம் ரிலீஸ் பண்றான். முட்டிக்கு மேல ஜட்டி போட்டுக்கிறாளுவ. என்ன பண்றாளுவ? முட்டிக்கு மேல ஜட்டி போட்டுக்கிறாளுவ. யூ வடிவ ஜாக்கெட் போட்டுக்கிறாளுவ. என்ன வடிவ ஜாக்கெட்? யூ வடிவ ஜாக்கெட்.
அது பின்னாடி இந்த நாட்டு வச்சு ஒரு ஜாக்கெட் தச்சானு இருப்பாரு அந்த டைலரை மட்டும் கண்ணால கண்டேன் அவனை செருப்பாலே அடிக்க விட மாட்டேன் ஏன்டா அவளை கோவம் பொண்டாட்டியும் போவேன் வந்து வச்சிட போறாங்க அப்படி இல்லடா நாட்டுங்கிறது கொஞ்சம் முன்னாடி வச்சிருந்தா கூட பொம்பளைங்க கொஞ்சம் வெயிட் தாங்கி பிடிக்குதுன்னு சொல்லலாம் இவனுக்கு கவுரு பின்னாடி வச்ச கொடுமைக்கு சாவ போற கிழவி எங்க ஆயா கறி தேடிய முண்டா 2000 ரூபாய் என் கையில பணத்தை கொடுத்தா என்ன கொடுத்தா 2000 ரூபாய் பணம் கொடுத்து இந்த மாதிரி பேரான்னா போய் இவ கிழவி செலவுக்கு தான் கொடுக்குறான் நான் நினைச்சேன் எங்க ஆயா கல்யாணம் பண்ணும் போது பாடிச்சு போடல ஜாக்கெட் போடல எங்க தாத்தா செத்ததுக்கு அப்புறம் இப்ப நாட்டு வச்ச ஜாக்கெட் கேக்குறான் கேட்கலாம் என்ன தப்புங்கிறப்ப அவளுக்கே டீச்சர்ல போய் மாதிரி தொங்கி போச்சு அவன் ஆரம்பமா கேக்குறான் அப்படி பேசணும் காலம் கண் பண்ணுறது கடமை பண்படுது நாடகத்துல போய் பேசலாம் கலியுக கம்ப்யூட்டர் காலம் 2025 சினிமாவில் எப்பேர்ட்ட பாட்டு இருக்குது ராத்திரி நேரத்து பூஜையில் இந்த கிழவனு எங்க இருக்கானோ நட நிகழ்ச்சிக்கு பாரு வயசு பையன் பக்கம் போக மாட்டாளுவ யார் இந்த குட்டி ஆட வரவளுவ ஏன் எட்டி புடிச்சு போட போதில்ல கிழவனு எங்க இருக்கிறானோ 2 பட்டன் இப்படி ஓபன் பண்ணிக்கொள்ளுவேன் ஓபன் பண்ணி அப்படி கொஞ்சம் முட்டி இப்படி போட்டுக்கொள்ளுவேன் யமுனா நதி கரையோரத்தில் கண்ணா உந்தன் ஆராதனை இவனு என்னமோ பாக்காத்த பாத்துட்டு மாதிரி நாக்க தொங்க போட்டு அப்படி மாணுவேன் உலகமே அதுல தான் இருக்குது கூத்துல என்ன கூதியா இருக்கு கிராமிய கூத்துங்கிறது ஒரு அஸ்திவாரம் மாதிரி இதுல இருந்து வந்தது அது எல்லாமே அட பாவி இப்ப வருவான் பாரு உள்ள இருந்து ஒருத்தன் இந்த ஊம்புக்குள்ள இருந்து உங்களுக்கு ரூம் நீ என்ன நினைச்ச இவ்வளவு பேரு கறி சோறு தின்னாங்களே திடீர்னு வெளியூருக்கு பாதி பேர் வந்திருப்பாங்க அவங்க சொந்த வீட்டுக்காரங்க சொந்த பாத்திரத்துக்கு போவாங்க வெளியூருக்காரங்க எங்க போவாங்க அதனால இந்த ஊர் தரும கருத்தால சேர்ந்து இது பொம்பளைங்க பாத்திரம் பண்ணி வச்சுக்கிட்டுங்களா பாத்ரூம் பார்த்தா தெரியல உங்களுக்கு யாராவது ஒண்ணுக்கு வந்ததுன்னா 2 பேரும் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க வாயில ஊத்திட்டு போங்க இது வந்து ரூம் அதாவது நாடகம் வந்த ரூம் அது இருந்தாலும் இருக்கட்டும் உள்ள இருந்து ஆம்பளை வச கட்டிக்குவான் என்ன வச கட்டிக்குவான் ராஜா அம்மா போய் அடி உக்காளி போ சோத்துக்கு வழி இருக்காது என்ன இருக்காது காலையில துண்டி பிடி கடை வாங்குவோம் காலையில குவாட்டர் கடை வாங்குவோம் ஆமா ஏமா 4 மண்டை கூடலாம் 2 கொண்டை கூடனா மட்டும் குடும்பம் கட்டி சேர்த்தான் உண்மையாலுமே சொல்றேன் அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கட்டும் படங்க அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கட்டும் அவனுல பாகம் பிரிச்சுக்கிட்டா ஐயோ நம்ம அண்ணன் அப்படி எடுத்து வளர்த்தானே அவன் ஒரு பங்கு வச்சுட்டு தம்பிக்கு நினைப்பான் ஐயோ நாம வளர்த்த பிள்ளையாச்சு என் தம்பி தானே இவன் ஒரு பாகம் எடுத்துட்டு இவன் நினைப்பான் இவனை விட்டா இவனை படி பிரிச்சுட்டு ஒத்து போயிடுவானுவேன் ஆனா இவளுக்கு பொண்டாட்டி மட்டும் பஞ்சாயத்துக்கு வந்தாலும்ல அவன் பாகம் பிரிக்கிறதுக்குள்ள ஏன்டா அன்னைக்கு ஆளுக்காரன் நிக்கிறான் அந்த தென்னந்தப்ப கேடுறான் தான் இவனுக்கு சோத்துக்கு சுண்ணியும் போயிட்டு வருவாளுவேன் இவனும் அண்ணன் தம்பி பிரிப்பாளுவேன் ஏன்டா அந்த வாழைத்தப்ப கேடுறான் தான் உள்ளவாட கட்டிட்டு ஆளுக்காரனை பாத்துக்கிறேன் அதுக்குதான் 4 மண்டை கூடலாம் 2 கொண்டை கூட கூடாது சரி இருந்தாலும் இருக்கட்டும் ஆம்பளை வேசக்காரன் உள்ள இருந்து வருவான் எப்படி வருவான் நான் வந்தேன் அப்படின்னு வெளியே வருவான் கழுத கிடைக்கிற மாதிரி 2 கிணப்பு கிடைச்சு விட்டு உள்ள போடு ஆம்பளை வேஷம் முடிஞ்சு போச்சா இந்த பொம்பளை வேஷம் கட்டுறாங்க பாரு அந்த காலத்துல மவராசம் ஆட்ட ஆடுனாங்க ஆம்பளையா பொம்பளையா வேஷம் கட்டிட்டு வந்தா இந்த பொண்ணா இருக்குமோ அழகா இருக்குது அப்படின்னு அன்னைக்கு ரசிச்சாங்க இன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல அட கடவுளே இப்பெல்லாம் 3 கொண்டையும் அந்தந்த செட்டுக்கு 3 கொண்டையை போட்டுக்கிட்டு எல்லாம் விட்டுக்கிறாங்க ஊர்ல இருக்கிற பொண்டை புடவை வாங்கி கட்டிக்கிறது என்ன புடவை கட்டிக்கிறது வாங்கி இப்படி ஊர்ல இப்படி சுத்திக்கிட்டு இவனு எப்படி வராளு ஏன் தாத்தா
வேஷம் அப்படி பொம்பளை வேஷம் இப்படி கூத்தியா முடிஞ்சு போச்சு இதுக்கு வேற உங்களுக்கு 30,000 ரூபாய் செலவு வேற சரி இருந்தாலும் இருக்கட்டும் காலம் கண் பண்றது கடமை பொன் பண்றது உங்க நாடகத்துல முதல்ல சேர்ந்த உடனே யார் டேய் வந்தா ஆடனா போனான்ற கூட என் பேரு என் ஊரு என் நாடு நகரம் எதுக்காக வந்திருக்கிறேன் தெரியுமா இந்த நாட்டுக்கு கட்டி காவல் கேட்கக்கூடிய என்னுடைய பெயரோ கோமாளி கட்டிக்காரன் பவன் வாட்ச்மேன் தெரிஞ்சிட்டீங்களா இன்று இரவு என்ன நாடகம் உடனே ஆரம்பம் அமைதியா உட்காருங்க இந்த ஊரு மாரியம்மா
சபையோர்களே, இச்சா சக்தி, இனியா சக்தி, கிரியா சக்தி, யோகா சக்தி, 9 சக்தி, 16 அம்சம், 64 பீடத்தில் அமர்ந்தவர் இந்த மாரியம்மன். மாரியம்மன் பொம்பளைங்களா தண்ணி பைப்புல சண்டை அடிச்சுக்கோங்களே, ஏண்டியா நாடு மாதிரி, ஏண்டியா ஊரு மாதிரி, ஏண்டியா கரு மாதிரி சொல்றாங்களே, அதெல்லாம் பொம்பளைங்க நீங்க வாங்கின பட்டம் இல்ல, இந்த அம்மா வாங்கின பட்டம். யாரு வாங்கின பட்டம்? இந்த அம்மா வாங்கின பட்டம். ஜாடை எறிந்து குறி சொன்னதுனால் சாடு மாறி, நாடு விட்டு நாடு கடந்து செல்வதால் நாடு மாறி. இன்னைக்கு மாமன் வெளிநாடு போயிருப்பான், இன்னைக்கு வேண்டுதல் வச்சுங்க கெடா வெட்டுவேன். என் மாமன் வெளிநாட்டுல இருக்கிறான், என் மகனுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது, என் கஷ்டம்லாம் வரக்கூடாது, ஆயா மாரியாத்தா எங்க இருந்து காப்பாத்தணும், ஆயா பிளைட் ஏறி போய் காப்பாத்துறா. அதுதான் நாடு விட்டு நாடு மாறி, நாட்டு மக்களை காப்பாத்தினால் நாடு மாறி, கருவில உருவானால் கரு மாறி, உடலிலே பாதியாக இருந்தனால் அவள் உடல் மாறி, சாட்டை எறிந்து குறி சொன்னால் சாடு மாறி, முத்தி அள்ளி போட்டனால் முத்து மாறி. புரியுதா? 9 சக்தி, 16 அம்சம், 64 பீடத்தில் அமர்ந்தவன். யாஞ்சாமி பெருசு, பெரியாய் பெருசு, காளியாய் சின்னது, பொன்னியாய் பெருசு, எல்லாமே இந்த அம்மா தான். 9 சக்தி, 16 அம்சம், 64 பீடத்தில் அமர்ந்தவள். இந்த அம்மாளுடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி அனைத்து நல்ல உள்ளங்களும், நமது அனைத்து பன்னியுள்ள சமுதாயங்கள் அனைவரும் சேர்ந்து அனைவரும் ஒன்றாக கூடி இவ்வளவு விமர்சையா கெடா விருந்து எல்லாருக்குமே பாகுபாடு இல்லாம போட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அதாவது இந்த அம்மாவுடைய ஆலயமாகப்பட்டது வருடாதோறும் மேன்மையாக பெற்று வளர வேண்டும் அப்படி என்று மனமாற வாழ்த்துகின்றோம். இந்த அம்மாவுக்காக இன்று ஆட வந்திருக்கிறோம் அல்லவா, சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்மலை வட்டம் அதாவது ஸ்ரீ கொப்புகொண்ட பெருமாள் அங்காளம்மன் நாடக சபா வாதியார் செந்தமிழ் ஜெயராமன் சார்பாக உன்னை அறுவடை வருகை வருகின்ற இன்று இரவு அம்மாவுக்காக நடத்திருக்கக்கூடிய நாடகம் இந்தியாவின் இதிகாசங்கள் 2, ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். இந்த ராமாயணம் என்பது ஒரு பெண்ணாகப்பட்டவள் கற்பு கரசியாக வாழ்வதற்கு எடுத்துக்காட்டான நாடகம் ராமாயணம். கணவனே கண் கண்ட தெய்வம், எங்கு இணை பிரிந்தாலும் நாம் மனசு தனி பிரிய கூடாது அப்படின்னு வாழ்ந்தது ராமாயணம். ஸ்ரீ மகாபாரத காவியம் அப்படின்னா என்ன? மகாபாரதம் ஆடு ஆடும்பா எல்லாம் சொல்லுவான், அதுக்கு தலைப்பு என்னன்னு தெரியல. ஸ்ரீ என்றால் பெண், அவர் தான் பகவானாகிய நாராயணன், அவர் தான் பகவானாகிய ஒருவனை வாழ வைக்க வேண்டும் என்றால் ஆணுருவமும் எடுப்பார், ஒருவனை அழிக்க வேண்டும் என்றால் பெண்ணுருவமும் எடுப்பார். ஸ்ரீ என்ற பெண், மகா என்றால் பெரியது, பார் என்றால் பூமி, அதம் என்றால் யுத்தம். இதுதான் மகாபாரதம். இதுதான் மகாபாரதத்தோட தலைப்பு. உலகத்துல 3 காரணத்தினாலதான் சண்டை. ஒண்ணு மண்ணால சண்டை, இல்லைன்னா பொன்னால சண்டை, இல்லைன்னா போட்டுக்கிற பொன்பொருளால சண்டை. நீ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த 3 காரணத்தினால்தான் இந்த மகாபாரதம் வந்து முடியும். ஆனா இந்த மகாபாரதம் என்பது யார் எழுதுனா தெரியுமா? நீடாடி உலகத்தில் மறுநான் கோடைந்தென்று நிற்கவே பாடாத தவ வாழ்வு இனிதாக முனிராஜன் மகாபாரதம் சொன்னால் ஏடாக மகமேறு வெட்பாக வெண்கூர் எழுத்தானிதன் கோடாக எழுதுற்றானை பிணிதென்போ பூர்வம் மரவே. விநாயகர் கோயில் போயிருப்பேன், விநாயகருக்கு ஒரு பக்கம் தந்த கூரா இருக்கும், இன்னொரு பக்கம் தந்த உடைஞ்சிருக்கு. அது ஏன் உடைஞ்சது? மகமேறுகிரி என்று சொல்லக்கூடிய ஏடை எடுத்து விநாயக பெருமான் வலது தொண்டத்தை ஒடித்து வேதவியாசர் சொல்லவும் இந்த விநாயக பெருமான் எழுதி முடிக்கப்பட்டது இந்த ஸ்ரீ மகாபாரத காவியம். இந்த மகாபாரத காவியத்திலே இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் மகாபாரதத்துக்கு இத்தனை கடகால் அம்பாள் கல்யாணம் சொல்லுவாங்க, ஆனா அம்பாளுக்கு கல்யாணம் கிடையாது. அம்பாள் அம்பிகை அம்பாளிகை, அம்பிகை அம்பாளிகை திருமணம், அம்பிகை அம்பாளிகை திருமணம். ஐயா உள்ள வந்து சொன்னாரு பரசுராமர் பீஷ்மர் சண்டை அப்படின்னு சொல்லலாம். இந்த நாடகம் தான் பாரத்துக்கு அடிக்கடகால். அதனால இந்த நாடகம் அம்பாள் அம்பிகை என்று சொல்லக்கூடிய நாடகம் சிற்றறி கெட்டியவர் நடத்த வந்திருக்கிறோம். இதுல சகல குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் போல் பாவிக்க வேண்டாம், தேசங்கள் தோறும்
பாசைகள் வேறு. இந்த பக்கம் வாயை திறந்தா தூய தமிழ்லே வரும். ஆமா, தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு. வாயை திறந்தா தூய தமிழ்லே வரும். அதுல பாதி தமிழ் எங்களுதும் வரும். அதனால அவங்கவுங்க சிற்றறிவுக்கு எட்டி வரத்தை ஆட முடியும். எல்லாரும் எம்ஜிஆரே கிடையாது, எல்லாரும் சிவாஜியே கிடையாது. அவங்கவுங்க கத்துக்கிட்டு ஆட வந்தான். நல்லா இருந்தா அடுத்த வருஷம் பார்க்க கூட, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சி கூட கொடுத்துருப்பா. உங்க சுயநலத்துக்காக எங்களுக்கு பொது நலத்துல கெடுத்துடாதீங்க. அமைதியா உட்காந்து பாருங்க. அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில உள்கருத்து யாரு? இதுல இருக்கிற கெட்ட கருத்தை விட்டுறணும், நல்ல கருத்தை எடுத்துக்கணும். இந்த நாடகத்துல இன்னைக்கு மக்கள் வாழக்கூடியவங்களுக்கு என்ன உள்கருத்து அப்படின்னு சொன்னா, அரசனை நம்பி புருஷனை கைய விட்டா, அரசனை நம்பி புருஷனை கைய விட்டா, புருஷனை நம்பி அரசனை கைய விட்டா அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. அந்த கதை தான் இந்த கதை. தாய் மாமனை ஆசைப்பட்டு மாலையை வேற ஒருத்தனுக்கு போட்டுட்டு தாய் மாமனும் கை விட்டுருவான், மாலை போட்டவனும் கை விட்டுருவான். ரெண்டு பேத்துக்கு நடுவில் அனாதையா நிற்பான். புருஷனை கை விட்டு ஒருத்தர் ஓடிகளி போறாளோ அவளுக்கு எல்லாம் இந்த நாடகம் ஒரு எடுத்துக்காட்டு. அதனால விடி விடி எங்களுக்கு அமர்ந்திருந்த ஆதரவு கொடுக்க வேண்டாம். இந்த நாடகத்திலே தலைமை வகித்து காசி நாட்டை ஆண்டு வரக்கூடிய காசி ராஜன் சபைக்கு தருவார்.
அப்படியா இப்ப வாத்தியான் காக்கால புடிச்சு சாவுவான். சாவ கூட வந்தாடா இரும்ப கொடுத்தோம். தண்ணியில கொண்டுட்டோம். உமா அண்டர் கிரவுண்ட் 40 வயசு வரலும் இங்க எவன் தலைவர் புளுத்துறான்ப்பா, எவங்க கவுண்டர் கரைக்கார புளுத்துறான்ப்பா. தலை புளுத்து தேருக்கு முன்னாடி திமிர்ல நிப்பான். ரோட்ல போறவன கூப்பிட்டுங்கம்மா சண்டையிலப்பா. எத்தனை வயசு வரலாம்? 40 வயசு வரலாம். அவன் பொண்டாட்டி கட்டி 2 புள்ள பெக்கிட்டான். அவன் கைப்பையில சோத்த எடுத்துக்கிட்டு கோயில்ல வழினா போறவன சண்டையிலப்பான். ஆனா பொண்டாட்டி புள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்படி போவான். அவன் பண்ண அகராதிக்கு ஆண்டவன் கொடுக்கிற தண்டனை 40க்கு மேல 60 ஆகட்டும். 3வது ஒரு கோலை ஊனுவான். அது என்ன கோலை? இந்த 60 வயசு ஆன உடனே அவனுக்கு உச்சி என்ன ஆகும்? இந்த உச்சி வேலைக்கையில 3 காலம் இவங்க 2 பாடை தூக்குறான் 4 பேர். அவன் 4 2 8 செத்து போதான் சொல்றேன். அதான் சொல்ற போன